வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலுக்காக நம்ம இன்னைக்கு ஒரு வேகன்சி வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோட வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், அது ஃபியூச்சர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. ஏன் ஃபியூச்சர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா, நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்குது, அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்குது. அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச படித்து முடித்த கேண்டிடேட் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த சேனல் லிங்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேகன்சி இந்தியன் போர்ட் அசோசியேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு 8 வேகன்சி பொசிஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்தியன் போர்ட் அசோசியேஷன் இந்தியா முழுக்க இருக்கிற எங்கெங்கெல்லாம் துறைமுகம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன வேகன்சி காலியாக இருந்தாலும் இவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வந்துட்டு ஒரு 5 போர்ட்டுக்கான வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது 6th February 2025. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது 28th February 2025. இந்த எக்ஸிக்யூட்டிவ் லெவல் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா மேங்களூரில் ஒரே ஒரு வேகன்சி காலியாக இருக்குது. இதோட சேல்ரி வந்து மினிமம் 50லேருந்து மேக்ஸிமம் 1,60,000 வரைக்கும் இருக்குது. மேங்களூரில் ஒரு வேகன்சி, சென்னையில் வந்துட்டு ஒரு வேகன்சி இருக்குது. பிரதீப் போர்ட் அத்தாரிட்டி, இது வந்து ஒடிசாவில் இருக்குது. ஆக்சுவலாக இதில் 3 ஓப்பனிங் இருக்குது. கொச்சின் போர்ட் அத்தாரிட்டியில் 1. இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் எக்ஸிக்யூட்டிவ் என்ஜினியர் வேகன்சி ஒன்று ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இருக்குது. இது காமராஜர் போர்ட் அத்தாரிட்டி, இது போர்ட் லிமிடெட், இது வந்து இதுவும் சென்னையில் தான் இருக்குது. இதில் 2 வேகன்சி ஓப்பனாக இருக்குது. ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், இதுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். ஃபுல் டைமு ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூஷன் யூனிவர்சிட்டியில் 2 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ், போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் இண்டஸ்ட்ரியல்லையோ கமர்ஷியல்லையோ கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்லையோ ஒர்க் பண்ணவங்களாக இருக்கணும். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. அவங்களும் இதே மாதிரி பிஏ பிடெக்கு 60 or above 60ல் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோடைய மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 2க்குமே 30 years தான் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டும் ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேண்டிடேட்ஸ்க்கு 400 ரூபா, ஓபிசிக்கும் இடபிள்யூஎஸ்க்கும் 300 ரூபா, எஸ்சி எஸ்டிக்கு 200 ரூபா, எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூபிடிக்கு ஃபீஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து என்னைக்கு எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களோ அதுக்கு 21 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அவங்க தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இதோடைய டேட் எப்போ அப்படிங்கிறது. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் நோட் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய நேமோ இல்லை டேட் ஆஃப் பர்த்தோ அட்ரஸோ மொபைல் நம்பரோ இமெயில் ஐடியோ இல்லை நீங்கள் செலக்ட் பண்ண போகிற எக்ஸாமினேஷன் சென்டரோ இது எல்லாமே அப்ளிகேஷனில் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். சேஞ்சோ இல்லை மாடிஃபிகேஷனோ கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிவ்யூ பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்மிட் பண்ணுங்கள். ஒரு இதுவும் ஃபில் பண்ணும்போது நீங்கள் வச்சுருக்கிற 10th மார்க் ஷீட்டோ 12th மார்க் ஷீட்லேயோ இருக்கிற மாதிரி தான் நீங்கள் ஃபில்அப் பண்ணுறீங்களா. அதாவது டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா 10th மார்க் ஷீட்டு, அப்பா அம்மா பேர் மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி ஃபில்அப் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களோட நேமுடைய அந்த ஒவ்வொரு ஸ்பெல்லிங்லேருந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எல்லாமே கரெக்டாக பார்த்து ஃபில்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி வேலிட் மார்க் ஷீட்டோ டிகிரியோ டிப்ளமோவோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோ எல்லாத்தோடைய க்ளோசிங் டேட் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்னைக்கு முடியுது, அதாவது 28th February 2025 அதுதான் என் டேட்டா வச்சு அதுக்குள்ளே வந்து நீங்கள் அதெல்லாம் வாங்கிடணும். அந்த மாதிரி இருக்கணும். இதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் எல்லா ஒரிஜினல்ஸும் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும். இதுக்கு தேவையான வேறு எஸ்சிஎஸ்டி ஃபார்ம்ஸோ இல்லை பிடபிள்யூடி ஃபார்ம்ஸோ அவங்களோட வெப்சைட்டில் இருக்குது. ப்ளீஸ் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் கீழே கொடுத்துருக்க வெப்சைட்டில் நீங்கள் போய் படித்து பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அதுதான் கரெக்ட் ப்ரொசீஜர். இந்த வீடியோ அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். இதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை திரும்பி டீட்டெயிலாக படித்து பார்க்கணும். அவங்க கொடுத்துருக்குற அஃபிஷியல் லிங்க் மூலமாக அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ப்ரொசீஜர். ஸோ ப்ளீஸ் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் திருப்பி வராது. ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் கைஸ். தேங்க்யூ.